ரவி முருகையாவின் தாய் மண்ணே சங்கர் மகாதேவன் குரலில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், சத்ரபதி சிவாஜி முதன் முறையாக தோன்றும் தர்மம் என்றும் எங்களோடு வந்தே மாதரம். தற்பொழுது 4 மொழிகளில் தாய் மண்ணே பாடலை வாசன் டிஜிட்ஸ் யூடியூப் சேனலில் பார்த்து மகிழுங்கள். மனோஜவா நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் செய்யலாம் வாங்க. என்னடா இது மனோஜவா, இது ஒரு பொலிட்டிக்கல் சேனல் கிடையாது, நியூட்ரல் அப்படின்லாம் சொன்னால் அரசியல் செய்யலாம் வாங்க அப்படின்னு சொல்கிறேன்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 2-3 எக்ஸாம்பிள், 2-3 சொற்றொடர்கள் சொல்கிறேன். இது டெய்லி நம்ம வாழ்க்கையில் கேட்குற விஷயம். ஆனால் அதுக்கு உண்டான அர்த்தத்தை நம்ம வேற மாதிரி யோசிச்சுட்டு இருப்போம். இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். நம்பர் 1, எங்கள் ஆஃபீஸில் பயங்கரமான பாலிடிக்ஸ். கொஞ்சம் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செஞ்சு மேனேஜர்கிட்ட பேர் வாங்கணும் அப்படின்னு நினச்சா உடனே இங்கேருந்து எதையாவது ஒன்று பற்றி விட்டுறாங்க. இந்த பாலிடிக்ஸை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. இது நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. இன்னொன்று சொல்கிறேன், எனக்கு எவ்வளவோ திறமை இருக்குது, என்னென்னமோ ஷைன் பண்ணுறேன், ஆனால் எவனா ஒருத்தன் பாலிடிக்ஸ் செஞ்சு எதையாவது ஒரு கிமிக்ஸ் செஞ்சு அவன் மேலே போயிடுறான், நம்ம அப்படியே இருக்கும், என்னன்னே புரியலையே. இது கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். பாலிடிக்ஸ், அரசியல் செய்யறான் அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில நெகட்டிவா மட்டுமே யூஸ் பண்ணியிருப்போம். யோசிச்சு பாருங்க, எங்கேயாவது பாசிட்டிவா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமா? இவன் அரசியல் செய்யறான், பாலிடிக்ஸ் செய்யறான் அப்படின்னாலே அது வந்து ஒரு நெகட்டிவ், நம்மளை வந்து இழுத்து விடுறதுக்கு, நம்மளை முதுகுல குத்துறதுக்கு நினைக்கிறான். ஆனா யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த பாலிடிக்ஸ்ங்கிற வார்த்தைக்கு அது மீனிங் இல்லைங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருத்தரும் அரசியல் இல்லாம இருக்க முடியாதுங்க. அது யாருக்குமே புரியல. ஆனா மனசுக்கு, அதாவது இங்க தெரியும், இங்க உரைக்கல, அதான் உண்மை. அந்த அரசியலை பத்தி படிக்கிற படிப்புக்கு பேர் என்ன தெரியுமா? பொலிட்டிக்கல் சயின்ஸ். அது வந்து பாலிடிக்ஸ்னு வைக்கல, பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு ஏன் வச்சாங்க? அது ஒரு சயின்ஸ். அது வாழ்க்கையில ஒவ்வொரு நாடும் சரி, ஒவ்வொரு வீடும் சரி நல்லா இருக்கணும்னா அரசியல் இருக்கணும். அரசியல் நல்லா இருந்தாதான், அரசாங்கம் நல்லா இருந்தாதான் முடியும். அந்த அரசாங்கம், கவர்னன்ஸ், அந்த அரசாங்கத்தை நல்லபடியா செய்ய வைக்கிற ஒரு விஷயம் தான் பாலிடிக்ஸ். அதை நம்ம இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் அவங்க செய்யற விஷயங்கள், அவங்களுடைய படிப்புக்கும் அவங்க இருக்கிற, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன் மினிஸ்டரா இருப்பான், ஆனால் 3ஆம் கிளாஸ் கூட படிச்சிருக்க மாட்டான். நான் இவங்கன்னு சொல்ல வரல, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ அப்படிலாம் இல்லாம அரசியலுக்குங்கிறது வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லை. பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு படிக்கிறோம். நீ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருந்தா தான் நீ அரசியலில் வர முடியும். பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருந்தா தான் நீ வந்து எலெக்ஷன்ல நிற்க முடியும், ஒரு எம்எல்ஏவை நிற்க முடியும், ஒரு வார்டு கவுன்சிலர். அப்படிலாம் இருக்கா சொல்லுங்க? ஐஏஎஸ் படிக்கிறோம், ஐஏஎஸ் படிச்சாதான் அந்தந்த இடத்துக்கு போக முடியும். ஐபிஎஸ் படிச்சாதான் நீ போலீஸ் வேலை செஞ்சு ஹையர் லெவலுக்கு போக முடியும். ஐஎஃப்எஸ், இப்படி எல்லாத்துக்குமே வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கும்போது அரசியலுக்கு குவாலிஃபிகேஷன் இல்லையே. உனக்கு 21 வயசு 24 வயசு இருந்தா போதும், 18 வயசு இருந்தா ஓட்டு போடலாம், 18 வயசு 21 வயசு இருந்தா யார் வேணா அரசியலுக்கு வரலான்னு இருக்கிறதுனால கோடியா அவங்கெல்லாம் சம்பாதிச்சு டெய்லி நம்ம நியூஸ்ல பாக்குற விஷயங்கள்னால நம்ம என்ன நினைச்சிடறோம்னா அரசியல்ங்கிறது ஒரு சாக்கடை, அரசியல்னாலே அது ஒரு நெகட்டிவ்னு நினைச்சிடறோம். ஆனால் அது உண்மை இல்லை. ப்ரொஃபஷனல்ஸ்லாம் அரசியலுக்கு வரணும்னா திருப்பி வந்து இந்த அரசியல்வாதிகள் அப்படி நான் சொல்ல வரல. நம்ம வாழ்க்கையில நாம் டே டு டே லைஃப்ல அரசியல்ங்கிற விஷயத்த செய்யாம நம்ம கடந்து போக முடியாது. நம்ம ஃபேமிலியில நம்ம டீல் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், நம்ம டிஸ்கஸ் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே பாலிடிக்ஸ்ங்கிறது இருக்கு. பாலிடிக்ஸ்ங்கிறது அரசியல் மட்டும் இல்லை, அரசு பிளஸ் இயல், அதுதான் அரசியல். ஒரு அரசு நல்லபடியாக இயங்க வேண்டும். அந்த நல்லபடியாக இயங்கணும்னா அதுக்கு மக்களுடைய சப்போர்ட் இருக்கணும். நல்ல அரசியல்வாதிகள் அந்த கவர்மெண்ட்ல ஒரு உறுப்பினர்களா இருந்து அந்தந்த ஃபீல்டு தெரிஞ்ச, என்னுடைய இந்த பிரசன்டேஷனுடைய எண்ட் என்னன்னா, ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு ஹையஸ்ட் பர்சன் வந்து அந்த விஷயம் பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஒரு இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரியில இருக்கிற ஒரு ஹையஸ்ட் பர்சனுக்கு அந்த இண்டஸ்ட்ரியை பத்திய ஒரு புரிதல் இருக்க வேண்டும். இதை நோக்கி தான் நமது அரசாங்கமும் நமது அரசியலும் நகர வேண்டும். இப்படி போச்சுன்னா, ஐயோ என் லைஃப்ல பயங்கர பாலிடிக்ஸ், எவனை நம்புறதுன்னு தெரியல, அவன் பாலிடிக்ஸ் செய்யறான், இப்படிங்கிறதுல நம்ம யாரும் பேச மாட்டோம். இது நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா நான் சொல்றது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியும். அரசியல் என்பது தேவை. நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் அரசியல் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் நினைக்கும்படியான அரசியல் என்பது ஒரு தவறான வார்த்தையோ எதுவுமோ கிடையாது. ஒரு தவறான புரிதல் இருக்கிறதுனால நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு அந்த ஒரு கிளாரிட்டியை கொடுத்திருந்தா அதுதான் வெற்றி. இனிமேயுமாவது நாம் நமது வாழ்க்கையில் சரியான புரிதலோடு
அரசியல் செய்வோம். நாம் வாழும் இடத்தில் நமது நாட்டை நல்லவர்களிடத்திலே கொடுப்பதற்கு உண்டான ஒரு அரசியலை நோக்கி பயணிப்போம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அரசியல் செய்வோம் வாங்க.